குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டென்னிஸ் எல்போனுடைய கடைசி பார்ட் பத்தி பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோல ஏற்கனவே டென்னிஸ் எல்போல எக்ஸசைசஸ் பார்ட்ல 2 வீடியோ போட்டிருந்தேன். அதுல 4 எக்ஸசைஸ் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது கடைசி பார்ட்ல 3 எக்ஸசைசஸ் நான் சொல்றேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது முதல்ல இது எக்ஸசைஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் மட்டும் தெரிஞ்சுங்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுதான் ரிஸ்ட், இதுக்கு பேரு ஃபோராம் சொல்றது. இன்னொரு பேர் வந்து சுப்பினேஷன் ப்ரொனேஷன் சொல்லுவோம். சுப்பினேஷன்னா ஒன்றும் இல்லை, இப்படி கோயிலில் நம்ம போய் தீர்த்தம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்றது வருது சுப்பினேஷன் பேரு. இப்படி ஆசீர்வதிக்கிறோம்னு வச்சுங்கன்னா அந்த பொசிஷன் பேர் வந்து ப்ரொனேஷன் பேரு. ஸோ சுப்பினேஷன் ப்ரொனேஷன், இது வந்து சுப்பினேஷன் ப்ரொனேஷன். ஓகே, கேமராவில் தெரியுதுன்னா ரெண்டாவது இந்த சைட்லையும் காமிக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஸ்டேஜில் தான் பண்ணணும். இதை நம்ம உடனே எடுத்துப்பா அடுத்தடுத்தது போயிடக்கூடாது. ஸோ ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் வெயிட் இல்லாம இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்துங்க. இந்த 3 எக்ஸசைஸ்க்கு ஒரு ரப்பர் ஸ்ட்ரெஸ் பால் தேவை. அடுத்தது ஒரு எலாஸ்டிக் பேண்ட் ஒன்று தேவை. இன்னொன்று டம்பிள்ஸ். ஸோ 1 பவுண்ட், 2 பவுண்ட் அண்ட் 3 பவுண்ட் டம்பிள்ஸ் தேவை. இந்த 3 எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம இருக்கிறது வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டம்பிள்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, சூப்பினேஷன் ப்ரொனேஷன், சுப்பினேஷன் ப்ரொனேஷன். இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி நவுத்த முடியறது 30 தடவை உங்களால பண்ண முடியுது அப்படின்னா, 2 நாளைக்கு தொடர்ச்சியா வலி இல்லாம பண்ண முடியுது அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அடுத்த ஸ்டேஜ் வெயிட் வச்சுட்டு பண்ணோம். வெயிட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நல்லா ரிஸ்ட் சப்போர்ட் பண்ணீங்க, ஃபோராம் ரிஸ்ட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வெளியில கொண்டு வாங்க வெயிட் மாத்திரம். தென் சைட்ல இப்படி இருக்கணும். இங்க காமிக்கிறேன், உங்களுக்கு கேமரா காமிக்கலாம், இப்படி காமிக்கிறேன். இப்படி இருக்குது. தென் இப்படி வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இப்படி பண்ணோம். தென் நடுவில் கொண்டு வரணும். தென் இப்படி பண்ணணும். ஸோ இது சூப்பினேஷன். அப்புறம் நடுவில் கொண்டு வரோம், நியூட்ரலா வைக்கிறோம். தென் ப்ரொனேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம 30 தடவை, 1 பவுண்ட்ல 30 தடவை 2 நாளைக்கு தொடர்ச்சியா பண்ண முடியும். ஸ்டேஜுக்கு போனோம் வழி இல்லாம. தென் 2 பவுண்டுக்கு போனோம். தென் 3 பவுண்டுக்கு போனோம். ஸோ ஒரே நாள்ல கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 நாள் குவாலிஃபிகேஷன் பண்ண முடியுது, பண்றதுக்கு நல்லா பண்ண முடியுதுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இது பண்ணும்போது நல்லா இந்த டென்னிஸ் எல்போக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும், நிவாரணம் இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பால் வச்சு பண்றது. இது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 ரிப்பீட் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பால்ஸை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ண போறீங்க. ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, அப்புறம் திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 10 தடவை பண்ணுங்க. இப்போ அது போதும், ஒரு நாளைக்கு 10 தடவை பண்ணா போதும். நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ் வந்து ஃபிங்கர் ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ். இந்த ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்றதுக்கான எக்ஸசைஸ். இது எப்படி பண்றது, அதே மாதிரி இப்படி பண்ற எக்ஸசைசஸ். இப்போ ஃபிங்கருக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரெச் இது நான் போடுறேன். ஃபிங்கருக்குள்ள இது நம்ம போட்டுட்டு தென் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தென் ரிலாக்ஸ் பண்ணோம். தென் ஸ்ட்ரெச் பண்ணோம், ரிலாக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணோம், ரிலாக்ஸ் பண்ணோம். ஸோ 10 டைம்ஸ், 10 தடவை இது பண்ணணும். ஸோ இந்த 3 எக்ஸசைசஸும் அந்த ஏற்கனவே பண்ண 4 எக்ஸசைஸ் கூட சேர்த்து பண்ணோம்னா டென்னிஸ் எல்போக்கு கம்ப்ளீட்டான ஒரு தெரப்பட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸசைசஸ் பார்ட்ஸ் இதுதான். எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுன்றதையும் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுபடி நீங்க பண்ணீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல டென்னிஸ் எல்போ பத்தின ஏன் வருது ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். அப்புறம் செகண்ட் பார்ட்ல ட்ரீட்மெண்ட்டை பத்தி சொல்லியிருந்தோம். அப்புறம் தென் எக்ஸசைசஸ் 3 பார்ட்டா போட்டிருக்கோம். இதெல்லாமே ஒரு டென்னிஸ் எல்போ இருக்கிறவங்களை பார்த்தாங்கன்னா கம்ப்ளீட்டா இது ஒரு காம்ப்ரஹென்சிவா இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண வேண்டியது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரெச்சிங் எல்லாம். அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு பண்ணீங்கன்னா டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நல்லா ரிகவரி ஆகிட்டு திரும்ப அவங்க பேக் டு ஸ்போர்ட்ஸ் போக முடியும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட டாக்டர்ஸ் அன்னைக்கு நீங்க இந்த டைம் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு அடுத்த வீடியோ இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ் போடலாம். இந்த வீடியோஸ்ல பாக்குற வீடியோஸ்ல இந்த வீடியோஸ் கிடையாது, முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்லயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க செக்ஷன் போடுங்க. அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணோம். இல்ல இன்னும் அடிஷனலா வேற ஏதாவது பண்ணலாம், நம்ம இப்போ லைவ் ஷோஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் நீங்க கமெண்ட்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. அதை நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். நாளைக்கு சண்டே. இந்த டாப்பிக்கை நான் இது வரைக்கும் வச்சிடல. நான்
நாளைக்கு ஒரு நல்ல டாபிக்கை நான் உங்களுக்கு பண்ணுறதா இருக்கிறேன் நான். ஸோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். சப்போஸ் நம்ம நாளைக்கு முடியலன்னா நான் நெக்ஸ்ட் சண்டே உங்களுக்கு நான் போடுறேன் நான். ஓகேங்களா? ஓகேங்க, ஓகே. ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி டே. குட் பை.